Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa'budu rabbakum waf'alul khaira la'allakum tuflihun. Wa qala nabiyina sallallahu alayhi wa sallam, idha matal insanu inqata anhu amaluhu illa min thalath: sadaqatin jariyah, ilmin yuntafa'u bihi, waladun salihin yad'u lahu, aw kama qala Rasulullah sallallahu alayhi wa sallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளினால் நாமெல்லாம் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடிவிட்டு அதற்கடுத்த ஜும்ஆவில், ஷவ்வால் மாதத்தினுடைய இந்த முதல் ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய மேலும் அந்த தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கு நாம் இருக்குகிறோம். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக வக்ஃப் சொத்து என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுக்கங்க, நலவான காரியங்கள், நல்ல விஷயங்களுக்காக நிறைய நீங்கள் நன்மைகளை தேடிக்கங்க, நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இந்த நல்ல விஷயங்கள்னால் என்ன? நம்மளுடைய சொல்லினால், செயலினால், நம்முடைய பொருளாதாரத்தினால் நன்மைகளை தேடிக்கங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இந்த பொருளாதாரத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வது, அல்லாஹ்விற்காக நாம் அன்பளிப்பு செய்வது, அல்லாஹ்விற்காக நாம் அர்ப்பணிப்பு செய்வது, இதுதான் வக்ஃபாக இருக்கிறது. வக்ஃப் என்றால் என்ன? அல் வக்ஃபு ஹுவ ஹப்சுல் அஸ்லி வ தஸ்பீலுல் மன்ஃபாஅத்தி. வக்ஃபுனா என்ன தெரியுமா? ஒரு அசல் சொத்தை என்ன செய்வது? அர்ப்பணித்து விடுவது. மேலும் அந்த அசல் சொத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை மக்களுக்காக நடைமுறைப்படுத்துவது, இதுதான் வக்ஃப் சொத்து என்பதாக சொல்லப்படும். அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, உதாரணமாக பள்ளிவாசலுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு இடத்த கொடுக்குறோம். ஒரு இடத்த கொடுத்து நாம் என்ன செய்கிறோம்? பள்ளிவாசல் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பள்ளிவாசலுக்காக நாம் கொடுத்த இடம் கியாமத்து நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதில் தொழுகக்கூடிய மக்களின் மூலமாக நமக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொத்தை நாம் அர்ப்பணித்து இந்த சொத்திலிருந்து வரக்கூடிய பலாபலன்களை, இந்த சொத்திலிருந்து வரக்கூடிய மன்ஃபாத்துகளை, பிரயோஜனங்களை, காசுபணங்களை ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக, ஏழை குடிமக்களுக்காக, ஏழை மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க என்பதாக சொல்லுவார். ஒரு சொத்து, அதன் மூலமாக வரக்கூடிய இபாதத், அந்த இபாதத்தின் மூலமாக நமக்கு நன்மையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு சொத்து வக்ஃப் செய்கிறோம், அந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து பொருளாதாரத்தின் மூலமாக அது காசுபணமாக மாற்றப்பட்டு அதில் வரக்கூடிய லாபங்களின் மூலமாக, உதாரணமாக ஒரு பேரித்த மரம் அல்லது ஒரு புளிய மரம் அல்லது ஒரு தென்னை மரம், ஒரு 10 மரம் நம்ம என்ன செய்யணும்? வக்ஃப் செய்கிறோம். ஒரு 10 மரத்தையும் அந்த 10 மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வக்ஃப் செய்கிறோம். அப்போ நம்ம வக்ஃப் செய்யும்போது சொல்லுறோம், இந்த 10 மரத்தில் காய்க்கக்கூடிய காய்களை இந்த மரம் உள்ள வரைக்கும் மதரசா மாணவிகளுக்காக அல்லது ஏழை மக்களுக்காக அல்லது ஏழை மக்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்திக்கங்க என்பதாக நம்ம வக்ஃப் செய்கிறோம்.
இப்போ அந்த தேங்காயை நாம் என்ன செய்வது? ஏழை மக்களுக்காக பயன்படுத்துவது. இப்படி நாம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிரயோஜனத்தை மக்களுக்கு நாம் செலவிடும்படி ஒரு சொத்தை நாம் அன்பளிப்பு செய்வது. வக்ஃப் என்றால் அன்பளிப்பு என்பதாக அர்த்தம். அன்பளிப்புனா என்ன? நான் இந்த சொத்தை, நான் இந்த பணத்தை, நான் இந்த பெருமதிப்புள்ள சொத்தை நான் அல்லாஹ்விற்காக அன்பளிப்பு செய்கிறேன், அல்லாஹ்விற்காக அன்பளிப்பு செய்கிறேன் என்று சொல்லி நிச்சயமாக தலபன் மினல்லாஹி சவாபா, அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மையை நாடி என்ன செய்கிறேன், இந்த சொத்தை நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்பதாக அந்த சொத்தை நாம் அன்பளிப்பு செய்யும் போது அதுதான் வக்ஃபு சொத்தாக இருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்து என்பது கண்டிப்பாக நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கத்தா அன்ஹு அமலு, ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய அமல் துண்டித்து போய்விடும். அவன் தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது. மௌத்துக்கு பின்னாடி தொழுக முடியுமா? முடியாது. மரணத்திற்கு பின்னாடி நோன்பு வைக்க முடியுமா? முடியாது. மரணத்துக்கு பின்னாடி சதக்கா கொடுக்க முடியுமா? ஏதாவது பொருளாதார உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 விஷயங்களின் மூலமாக மௌத்துக்கு பின்னும் நன்மைகள் தேடிக்கங்க. 3 விஷயங்களை செஞ்சுட்டு மௌத்தாகுங்க. மௌத்தானதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். யகூலுல் இன்சானு மாலி மாலி, ஒரு மனிதன் என் பொருள், என் சொத்து, என் வீடு, என் சொத்து சுகம் என்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறான். உன் சொத்து எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் சொத்து எது? எதை நீங்கள் சாப்பிட்டு கழித்தீர்களோ, எதை நீங்கள் உடித்து கிழித்தீர்களோ இதுதான் உங்களுடைய சொத்து. மீதமுள்ளதெல்லாம் உங்களுடைய வாரிசு சொத்தாக மாறிவிடுகிறது, வாரிசு சொத்தாக மாறிவிடுகிறது. 3 விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, இன்னொன்று மறுமைக்காக சேகரித்தது. இந்த 3 தான் உங்களுடைய சொத்து. அதில் நிச்சயமாக சாப்பிட்டீங்க, அது சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ட்ரெஸ் வாங்கி உடுத்துனீங்க, அனுபவித்து முடிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன நன்மையை நீங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக தேடிக்கிட்டீங்களோ அது உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்தாக நாளை மறுமை நாளில் வந்து சேரும். மிச்சம் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு போன அனைத்துமே அது வாரிசுகளுக்குரியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வாரிசுகளுக்காக சொத்து விட்டுட்டு போகணும், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சொத்து இருக்கும்போதே மறுமைக்காக சேகரித்து வச்சுக்கிறணும். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் மதரசாவுக்காக அல்லது பொது சொத்துக்காக, பொது உடைமைக்காக அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம 1000 ரூபாய் கொடுத்து என்ன செய்கிறோம், இது அதாவது அன்பளிப்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த 1000 ரூபாயின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் இருக்கிறதே மரணத்திற்கு பின்னாடியும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அப்போ 3 விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மை சேர்த்துக்கிட்டே இருக்கும். 1வது சதகத்துன் ஜாரியா, சதக்கா ஜாரியாவாக என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஃபீல், நம்ம அண்ணனுடைய ஒரு கஃபீல் அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறார், மதரசா மாணவிகளுக்காக உட்கார்ந்து படிக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் என்ன செய்கிறார், ஏற்பாடு செய்து மதரசா மாணவிகளுக்காக வக்ஃப் செய்கிறார். எவ்வளோ பெரிய கிருபன் பாருங்களேன். அவர் இருக்கிறது அரபு நாடு, ஆனால் நம்ம மேலக்காட்டில் ஓதக்கூடிய மாணவிகளுக்காக ஒரு சேரும் டேபிளும் அவர் வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் இருக்கும்போதும் நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த சேரில் உட்கார்ந்து ஓதக்கூடிய மாணவிகளுடைய அந்த பரக்கத்தினால் அதே போன்று அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் அவருக்கு நீடித்த ஆயுளை தருவானாக, அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் பரக்கச் செய்வானாக, மேலும் மேலும் அபிவிருத்திகள் அவர்களுடைய தொழில் துறைகளில் தந்தருள் புரிவானாக, அவர்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் எல்லா விதமான கைகளிலும் தந்தருள் புரிவானாக. இது சதக்கா ஜாரியா. சதக்கா ஜாரியான்னு சொன்னால், ஒரு மதரசா கட்டி கொடுக்குறீங்க, ஒரு மதரசாவுக்கு புக்கு வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு மதரசாவுக்கு என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஏதாவது வக்ஃப் செய்கிறீங்க, ஒரு சொத்தை நீங்கள் வக்ஃப் செய்கிறீங்க, ஒரு டேபிளோ அல்லது ஒரு போர்டோ என்ன நீங்கள் வக்ஃப் செய்கிறீங்களோ அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக அது இருக்கும் காலமெல்லாம், பயன்பெற்று கொண்டு இருக்கும் காலமெல்லாம், ஒருவேளை பயனற்று துருப்பிடித்து போனாலும் கூட எவ்வளவு நாள் பயன்பெற்றோமோ அந்த நன்மை கியாமத் நாள் வரைக்கும், அவர் சொர்க்கம் போகிற வரைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை அதில் உட்கார்ந்து அல்ஹம்து சூரா ஓதுனா போதும், அது கியாமத் நாள் வரைக்கும் தொடரும். இன்னைக்கு ஒரு தடவை, நாளைக்கு ஒரு தடவை, எத்தனை தடவை ஓதுறாங்களோ அத்தனை தடவையும் கியாமத் நாள் வரைக்கும் தொடரும். அதுதான் வக்ஃப் சொத்தினுடைய மகிமை. எனவே அன்பானவர்களே, நாம் ஏதாவது ஒரு வக்ஃப் சொத்தாக ஒரு சொத்தை விட்டுட்டு போகணும். உதாரணமாக பள்ளிவாசல் இருக்குது, இந்த பள்ளிவாசல் கட்டடம் அவருடையது,
அவருடைய வக்ஃபு சொத்தின் மூலமாக அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹுடையது, அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹுக்காக நன்மை நாடி அவர் என்ன செய்கிறார்? இந்த கட்டடத்தை அர்ப்பணம் செய்கிறார். அதெல்லாம் விட மேலாக இந்த பள்ளிவாசலுக்காக இந்த இடத்தை வக்ஃபு செய்தவர், இந்த இடத்தை வக்ஃபு செய்தவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நம்ம ஊரில் இந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரராக இருந்தாரோ அவருடைய கபருக்கு இந்த பள்ளிவாசலின் மூலமாக இப்பவும் நன்மை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு தொழுக முடியாது, அவருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, அவர் உயிரோடு வந்து வணக்கங்களில் ஈடுபட முடியாது. ஆனால் கபருக்குள்ள இருந்துக்கிட்டே நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் அவர் பாவியாச்சே, அவர் ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருப்பார் என்பதாக. இந்த சொத்தின் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து நன்மைகளை தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. இதுதான் வக்ஃபு சொத்தினுடைய மகிமை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சொத்தை நீங்க வக்ஃபாக சதகா ஜாரியாக விட்டுட்டு போங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி. இரண்டாவது விஷயம், உங்களுடைய அதாவது ஊரில் உள்ள பிள்ளைகள், ஊரில் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் விதமாக ஏதாவது ஒரு கல்வி கலாச்சாலையை, ஒரு இல்முக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வக்ஃபு செஞ்சுட்டு போங்க. அதில் பயன்பெறும் காலமெல்லாம், ஒரு பாடம் படிக்கும் போதெல்லாம் அந்த பாடம் படிக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூணாவது சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. மௌத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நன்மை வேணுமா, உங்கள் குழந்தையை உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக்குங்க. பெற்றோர்களை நினைத்து துஆ செய்யக்கூடிய குழந்தையாக நீங்கள் வளருங்க. பெற்றோரை நினைத்து ரப்பனா ரப்பி இர்ஹமுஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, எங்களுடைய இறைவா எங்களை பெற்றெடுத்து சிறுபிராயத்திலே எங்களின் மீது அக்கறை செலுத்தி எப்படியெல்லாம் எங்களை அன்போடு வளர்த்தார்களோ அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த பெற்றோருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அவர்களுடைய வயதான காலம், அவருடைய தள்ளாத காலம், இந்த காலத்திலும் அவர்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக என்று பெற்றோரை நினைத்து துஆ செய்யக்கூடிய குழந்தையாக உங்கள் குழந்தையை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா மௌத்துக்கு பின்னாடியும் அந்த குழந்தையின் மூலமாக நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பெற்றோர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இந்த நன்மை எங்கேருந்து எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்வானாம். அல்லாஹ் இந்த நன்மை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய துஆவின் மூலமாக, உங்கள் பிள்ளை உங்களுக்காக துஆ செய்யுது, உங்கள் பிள்ளை உங்களுக்காக குர்ஆன் ஓதுது, உங்கள் பிள்ளை உங்களுக்காக தொழுது அல்லாஹ்ட்ட துஆ என்று துஆ செய்யுது, இந்த துஆ தான் உங்களுக்கு நன்மையாக மாற்றித்தரப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்வானா. அப்போ பெருமானாசன் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு நம்ம ஸ்வீட் வாங்கி கொடுத்தா எவ்வளோ, அந்த பிள்ளை மிட்டாய் வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படும், அது மாதிரி அந்த பெற்றோர்கள் நம்மளுடைய துஆவை நினைத்து சந்தோஷப்படுவார்களாம். அல்லாஹ் என் பிள்ளைகளாக தான் நன்மை அனுப்பி வச்சாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். எனவே பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாமளும் இருக்கணும், நமது பிள்ளைகளை வளர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 காரியத்தின் மூலமாக மௌத்துக்கு பின்னாடி நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, இதுதான் வக்ஃபு சொத்தினுடைய ஒரு மகிமை. வக்ஃபு சொத்தினுடைய மகிமை என்ன? மரணத்துக்கு பின்னாடியும் நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், மௌத்துக்கு பின்னாடியும். இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, நிச்சயமாக உலகம் முழுவதும் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம் மக்களுக்காக வக்ஃபு செய்த சொத்துக்கள் நிறைய. அன்பானவர்களே, இஸ்லாமியர்கள் மட்டும் நாம் பேசலை, எந்தெந்த மதத்தில் உள்ளவர்கள் பொதுவாக நிச்சயமாக அவரவர்களுடைய சமூகத்திற்காக வேண்டி பொது சொத்தாக விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த சொத்து அது அவர்களுக்கானது, பாதுகாக்கப்பட வேண்டியது. பொது சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், பொது சொத்து பராமரிக்கப்பட வேண்டும், பொது சொத்து வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நிர்வாக பொறுப்புகளை கொடுக்குகிறானோ, அரசாங்க பொறுப்புகளை கொடுக்குகிறானோ, அரசு அதிகார பொறுப்புகளை கொடுக்குகிறானோ அவர்களெல்லாம் அந்த நாட்டினுடைய பொதுமக்களுடைய எல்லா தரப்பு மக்களையும் சேர்த்து சொல்கிறேன், பொதுமக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது அந்த அரசியல் பொறுப்பாளர்களுடைய கட்டாய கடமை என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். அன்பானவர்களே, பொது சொத்துக்களில் நாம் ஏதேனும் சேதாரம் செய்தால், பொது சொத்துக்களை நாம் ஏதேனும் அநியாயமாக நாம் பயன்படுத்தினால், பொது சொத்துக்களை நாம் அந்த வக்ஃபு சொத்து தான் பொது சொத்து, அந்த சொத்துக்களை நாம் ஏதாவது தவறான முறையில் பயன்படுத்தினால் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் அதற்குரிய கேள்விகளை கடுமையாக்கி விடுவான் என்பதை நாம் எல்லாம் எச்சரிக்கையோடு உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவன். அன்பான அதாவது பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, பனு நஜ்ஜார், அந்த மதீனாவில் இருக்கிற முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய மக்கள், அப்போ பனு நஜ்ஜார் கூட்டம், அந்த பனு நஜ்ஜார் என்ற கூட்டத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா பனு நஜ்ஜார், ஓ பனு நஜ்ஜார் என்ற அன்சாரி சஹாபாக்களே, இந்த இடம் பள்ளிவாசலுக்கு வேணும், அதனால் அமர பினாயில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் கட்டணும், பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி உங்கள் இடத்த நீங்கள் என்ன விலைக்கு தர்றீங்க,
என்ன விலைக்கு தர்றீங்க? விலைக்கு கேட்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சொன்னாங்க, சாமினூனி பிக்கும் சமனல் ஆறு, இந்த நிலத்துக்கு என்ன விலை, என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், நீங்கள் என்ன விலை சொன்னாலும் கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த இடத்துக்கு, உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்துக்கு பள்ளிவாசல் கட்டணும், இந்த இடத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிங்க. அவங்களுக்கு தனி ஒரு சமூகத்துக்கு சொந்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஊருக்கு நடுவில் இருக்குது, மதீனாவில் ஊருக்கு நடுவில் இருக்குது. இப்போ ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக இந்த இடம் கண்டிப்பாக பொருத்தமானதாக இருக்கும். எனவே எனக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க, விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் என்று சொன்னபோது ஃபகாலு, அந்த பனு நஜ்ஜார் சொன்னாங்க, லா நத்லுபு ஸமனஹு இல்லா இலல்லாஹ். யாரும் சொல்லலாம், என்ன இப்படி கேட்டுட்டீங்க, என்ன இவ்வளவுதான் கேட்டுட்டீங்க, யாரும் சொல்லலாம், கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, உரிமையா கேளுங்க. பள்ளிவாசல் கட்டணும், இந்த சொத்தை கொடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து கேளுங்க, யாரும் சொல்லலாம், என்ன விலைன்னு கேட்டுட்டீங்களே அப்படின்னு பதறி போயிட்டு சொன்னாங்க, லா நத்லுபு ஸமனஹு, யாரும் சொல்லலாம், இந்த இடத்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாங்கள் வக்ஃப் செய்கிறோம், நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம், இது அப்படி எடுத்துக்கங்க, இதனுடைய விலையை நாங்கள் அல்லாஹ்ட்ட வாங்கிக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு இதனுடைய பிரதிபலிப்பை தந்தால் போதும், அல்லாஹ்ட்ட நன்மையை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்காக இதை வக்ஃப் செய்கிறோம் என்று சொல்லி அவ்வளவு பெருமதிப்புள்ள அந்த இடத்தை அந்த பனு நஜ்ஜார் கூட்டம் என்ன செஞ்சாங்களாம், பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செஞ்சாங்களாம். அப்ப இதை எழுதி காட்டுறாங்க. அந்த மதீனா மஸ்ஜித் நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி அடங்கி இருக்கிற இடம் இருக்குதா இல்லையா, அந்த பகுதி தான் அந்த பனு நஜ்ஜார் கூட்டத்தினுடைய சொந்தமான இடம். இன்னைக்கு எத்தனை மக்கள் ஜியாரத்துக்கு போறாங்களோ, எத்தனை கோடி மக்கள் ஜியாரத்துக்கு போறாங்களோ, எத்தனை மக்கள் அங்கே போய் ஜியாரத் செஞ்சு தொழுகிறாங்களோ, ஸலவாத் ஓதுறாங்களோ, அனைத்து நன்மைகளுமே அந்த பனு நஜ்ஜார் கூட்டத்துக்கு கியாமத் நாள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுதான் வக்ஃப் சொத்து. இதற்காகத்தான் நமது இஸ்லாமிய பெருமக்கள் இந்த சொத்தை வக்ஃபாக நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையுமே, எல்லா நாட்டிலையுமே. இந்திய நாட்டில் 2ஆம் பெருமதிப்புள்ள மிகப்பெரிய சொத்து எதுன்னு கேட்டார், ரயில்வேக்கெல்லாம் அடுத்த சொத்து, பெரிய சொத்து எதுன்னு கேட்டார், நமது வக்ஃப் சொத்து என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோ சொத்துக்களை நமது இஸ்லாமிய மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்காக, பொதுமக்களுக்காக, ஏழைகளுக்காக வக்ஃப் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பாதுகாக்கும்படி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதும், அதை பாதுகாப்பதற்காக நாம் போராடுவதும் அது நம்மளுடைய கடமை என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது வீண் போகாமல் பாதுகாப்பானாக. எந்த அரசியல் அதிகாரிகள் அரசாட்சியில் இருந்தாலும் சரி, நமக்கு அரசாட்சி வேண்டாம், அரசியல் நமக்கு வேண்டாம், நிச்சயம் அரசு பொறுப்பு நமக்கு வேண்டாம். அரசியல் வரக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் பொதுமக்களுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய சொத்தை மட்டுமல்ல, எல்லா மக்களுடைய சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும். பொதுமக்களுடைய சொத்து என்பதாக என்னென்ன இருக்கிறதோ அனைத்து சொத்துக்களையும் பாதுகாத்து பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதை துஆவின் மூலமாக நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இங்கே அமல்களுடைய சிறப்பில், சஹாபாக்களுடைய சதகாவின் சிறப்பில், சஹாபாக்களை அந்த அவங்களுடைய சதகா செய்யக்கூடிய தன்மை பற்றி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னால், பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க, மிக விருப்பமான தோட்டம், ஒரு பேரித்தன் தோட்டம், மிக விருப்பமானது. அவங்க தோட்டத்தில் பழுக்கக்கூடிய பழம் அவ்வளவு ருசியாக இருக்கும். அவங்க தோட்டத்தினுடைய தண்ணீர், கேணி தண்ணீர் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற ஒன்றை, உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை, உங்களுடைய மனசு விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்கிற வரைக்கும் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. நீங்க விரும்புகிறத நன்மை என்ன செய்யணும், செலவு செய்யணும். நீங்க விரும்புகிறத, நம்ம உதாரணமா வீட்டில் மிஞ்சி போனதை ஏழைகளுக்கு கொடுப்பது, கிழிஞ்சு போனதை ஏழைகளுக்கு கொடுப்பது, கீழே போடக்கூடியதை ஏழைகளுக்கு கொடுப்பது, இது அல்லாஹ் விரும்புவது கிடையாது. முழு நன்மை அதுக்கு தருவது கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக நாம் என்ன உணவை விரும்புகிறோமோ அந்த உணவை ஏழைகளுக்கு உண்ண கொடுப்பது, எந்த உடையை நாம் உடுத்த விரும்புகிறோமோ அவ்வளவு காஸ்ட்லியான நல்ல தரமான உடையை நாம் என்ன செய்வது, ஏழைகளுக்கு கொடுப்பது. நிச்சயமாக இப்படி நீங்க விரும்புகின்ற ஒன்றை நீங்க அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிற வரைக்கும் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அல்லாஹ் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக செலவு செஞ்சால் தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமான ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக அப்படி சதகா செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொன்னபோது, கொஞ்சம் தாமதிங்க, ஏன் அவசரப்படுறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிச்சயமாக சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுடைய உறவுகள் இருக்கிறாங்க, உங்கள் ஊர் ஏழைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய அக்கம் பக்கத்து ஏழைகள் இருக்கிறாங்க, ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும்
உங்கள் சொந்த பந்தங்களுக்கும், சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் தேவையுடையவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த சொத்தை பங்கிடுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முயற்சி பண்ணுங்க, இப்படி நீங்கள் செய்ய அல்லாஹுக்காக என்று சொன்னபோது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த முழு சொத்தையுமே அல்லாஹுக்காக செலவு செஞ்சாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது சரித்திரம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுக்காக வக்ஃப் செய்யும் போது, ஒரு சொத்தை நாம் வக்ஃப் செய்யும் போது, ஒரு சொத்தை நாம் தர்மம் பண்ணும்போது, வக்ஃப்னா மீண்டும் நீங்கள் அறிஞ்சுக்கிறணும், வக்ஃப்னு சொன்னா அன்பளிப்பு செய்வது, அல்லாஹுக்காக அன்பளிப்பு செய்வது. திரும்ப அதை நினைச்சு பார்க்க கூடாது, திரும்ப யார்ட்டையும் சொல்லி காட்டிடக்கூடாது, இது நான் அன்பளிப்பு செஞ்சது, இது நான் செஞ்சது, இது நான் கட்டி கொடுத்தது, இது நான் பண்ணினது என்று நம்ம சொல்லி காட்டிடக்கூடாது. எந்த ஒரு சதகாவையுமே நிச்சயமாக அல்லாஹ் சொல்வான், துபித்ரு சதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா, எந்த ஒரு தர்மம் நீங்க செஞ்சிருந்தாலும் அது பிறர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த நன்மை அழிஞ்சு போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தர்மம் செய்கிறோமோ அதை நாம் அப்படி மறந்துடணும். அதனுடைய ஜஸாஉ வலா ஷுக்கூரா, நிச்சயமா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுக்கு பிரதிபலனை யாருக்கு நாம சதகா கொடுத்தோமோ அவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. அவங்க தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க நன்றின்னு சொல்லணும், அல்லது ஜஸாக்கல்லா ஹைரான் சொல்லணும். ஜஸாக்கல்லா சொல்றது அவங்களுடைய கடமை, ஆனா எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு பிரதிபலனாக அவங்க நம்மளை மதிக்கணும் அல்லது நம்ம சொல்லி கேட்கணும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தர்மத்தை நாம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது வக்ஃப் சொத்து, அன்பளிப்பு சொத்து. அதனுடைய நன்மை நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கும் நேரம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரிய விஷயம் அன்பானவர்களே, நாம் ஏழைகளுக்காக என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக அன்பளிப்பாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புக்கும் பகரமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை தந்துடுவான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். வக்ஃப் சொத்துக்களை பற்றி புரியும்படி நமக்கு எல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் பேராற்றலை தர வேண்டும். வக்ஃப் சொத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், வக்ரில்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுங்க. அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னபோது, வமா துன்ஃபிகு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், எந்த ஒரு பொருளை நீங்கள் செலவு செய்கிறீங்களோ அந்த பொருளுடைய பகரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? ஹைரன் வஅலம் ஆஜிரா, பல மடங்கு ரெட்டிப்பாக நீங்கள் அடைஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். கடன்டா என்ன? அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை வக்ஃப் செய்யும் போது அல்லாஹ்வுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த கடனாக மாறிவிடுகிறேன். அந்த கடனின் பிரதிபலன் ரெண்டு இடத்துல கிடைக்கும். ஒன்று, உலகத்தில் நமக்கு அல்லாஹ் நமது பொருளாதாரத்தில் இரட்டிப்பான பரக்கத் செய்வான். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகளின் மூலமாக, நம்ம கொடுக்கக்கூடிய சதகாக்களின் மூலமாக, அந்த வக்ஃப் சொத்துக்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? உலகத்தில் நமது பொருளாதாரத்தில் இரட்டிப்பான பரக்கத் செய்வான். இன்னொன்று, மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கூலியை தருவான். அந்த கூலி தான் மிகப்பெரியது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். மஹலுல் வக்ஃபி லா துஸ்தரா வலா தூஹபு வலா தூரசு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வக்ஃப் சொத்து என்பது பள்ளிவாசலுக்காக ஒரு இடத்தை கொடுத்துட்டோம், ஒரு ஜாமானை கொடுத்துட்டோம், ஒரு பொருளை கொடுத்துட்டோம், அது அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை வக்ஃப் செஞ்சுட்டோம். இப்போ சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, வக்ஃபுடைய சொத்து என்பது லா துஸ்தரா, அது விற்பனை செய்யக்கூடாது, அதை வித்து வாங்கப்படக்கூடாது. அதே மாதிரி வலா தூஹபு, அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது. அதே மாதிரி வலா தூரசு, யாருக்கும் வாரிசு உரிமை கொண்டாடக்கூடாது. இது எங்க அத்தாவோட சொத்து, இது எங்க ஐயாவோட சொத்து, அத்தா வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டார், மகன் வந்து சொல்லக்கூடாது எங்க அத்தாவோட சொத்து என்பதாக. இது அல்லாஹுக்கு பிடிக்காது என்பதை அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை ஒட்டி நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பானவர்களே, வக்ஃப் சொத்து என்பது அது விலை கொடுத்து வாங்கப்படவும் கூட. இன்னைக்கு நிறைய வக்ஃப் சொத்துக்கள் அந்நியர்களால் அல்ல, நிறைய இஸ்லாமிய மக்களால் அது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது, விற்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வக்ஃப் சொத்துக்கள் நமது மக்களாலேயே மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சொத்தாக இருந்து கொண்டிருந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே வக்ஃப் சொத்தில், பொது சொத்தில் பொதுமக்களுடைய சொத்தில் நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹைபருங்கிற இடத்துல ஒரு பூமி, அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், ஹைபருங்கிற அந்த போர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு சொந்தமான ஒரு பூமி இருக்கு, ஒரு நிலம் இருக்கு, இதை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் லி ஃபுகரா,
நிச்சயமாக உங்கள் சொத்து அது வக்ஃப் சொத்தாக ஏற்றுக்கொள்கிறோம். அது ஏழைகளுக்கும், அன்சாரி சஹாபாக்களில் ஏழை மக்கள், முஹாஜிர்களில் ஏழை மக்கள், யார் சஹாபாக்கள் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அந்த ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும், மேலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடிய நிச்சயமாக அந்த மக்களுக்கும் இந்த சொத்து செலவழிக்கப்படும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிட்டாங்க. அன்பானவர்களே, இதே மாதிரி தான் இந்த முன்னாடி நான் சொன்னேன் அல்லவா, அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுப்போர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஃபயுலாயிஃபு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்தீங்கன்னா உங்கள் சொத்துக்களை நான் ரெட்டிப்பாக என்ன செய்கிறேன், நான் பல மடங்கு பெருக வைப்பேன், உங்கள் சொத்துக்களை நான் பறக்கச் செய்வேன். கடன் கொடுப்பேன் ரெண்டு விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று, தேவையுடையவர்களுக்கு நாம் நம்ம சொத்துக்கு நம்ம வசதி வாய்ப்புள்ளவங்களா இருக்கிறோம், கடன் கொடுத்து உதவி செய்கிறோம், அல்லாஹ் நம்ம சொத்துக்களில் பறக்கச் செய்வான். இன்னொன்று, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறோம். இப்போ இந்த ஆயத்து இறங்கின உடனே அபூ தஹ்தா அப்படிங்கிற சஹாபி நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எப்படி கடன் கொடுக்குறேன், அல்லாஹ் யாராவது கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்குறானே, என்ன எப்படி என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்வது, தர்மம் பண்ணுவது, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வது, இதுதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்று சொன்னபோது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 600 பேரித்த மரங்கள் இருக்கிறது, 600 பேரித்த மரங்கள் இருக்கிறது. பேரித்த மரம் நல்ல பழம் பழுக்கும். அந்த ஊரில் வச்சு, மதீனாவில் வச்சு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோட்டம், 600 பேரித்த மரங்களை கொண்ட தோட்டம், அது மிகப்பெரிய பிரபலமானது, எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அது நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமான 600 பேரித்த மரங்களை கொண்ட எனது தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு நான் கடன் கொடுக்குகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் கடன் கொடுக்குகிறேன். அப்படி என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக கம் மின் ஆதத்தின் ரதாஹின் ஃபில் ஜன்னா, இதோ அபூ தஹ்தா அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்தேன் என்று சொல்லி தனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய தன்னுடைய சொத்தை, 600 மரங்களை கொண்ட சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சிட்டார். சொர்க்கத்தில் நான் பார்க்கிறேன், கீழே உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாங்க, சொர்க்கத்தில் பார்க்கிறேன் நிச்சயமாக பல மரங்களை கொண்ட பேரித்த மரம் அல்ல, பல மரங்களை கொண்ட ஒரு பூஞ்சோலையை, நிச்சயமாக ரதா மிகப்பெரிய பசுமையான ஒரு தோட்டத்தை அல்லாஹ் இதோ அவருக்காக தயார் செய்து விட்டான் என்று நிச்சயமாக பெருமானார் சொன்னாங்களாம். கீழே உட்கார்ந்து சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க. அன்பானவர்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம், வக்ஃப் கொடுக்கக்கூடியவங்க, ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யக்கூடியவங்க, அந்த சொத்தை கொடுத்த உடனே அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுகிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறான், அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து விடுகிறான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நேர வீட்டுக்கு போறாங்க, அதாவது அந்த தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு, அந்த வீட்டில் அவங்க மனைவி இருந்தாங்க, பிள்ளைகளும் இருந்தாங்க. போயிட்டு சொன்னாங்க, அன்பு மனைவியே, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக கடனாக கொடுத்து விட்டேன், இந்த தோட்டம் இப்பொழுது இந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு சொந்தமாகி விட்டேன், வக்ஃப் செய்து விட்டேன், எனவே வெளியில் வா, நம்ம வேறொரு வீடு வாடகைக்கு எடுத்து போய் விடுவோம் என்று மனைவியை கூப்பிட்ட உடனே, சொந்த வீட்டை விட்டுட்டு, பெரிய சொத்தை விட்டுட்டு, நீ அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே பிள்ளை அந்த பேரித்தம் தோப்புலேருந்து ஒரு பேரிச்ச பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த மனைவி என்ன செஞ்சாங்க, டே அத்தா, இந்த தோட்டத்தையும் இந்த தோட்டத்தில் உள்ள வீட்டையும் இந்த பழங்களையும் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டார், இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, துப்பிடும், வாய்க்குள்ளே கையை விட்டு பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்து போட்டுட்டு ஒன்றும் சொல்லாமல் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சிட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டில் நம்மளுடைய பெரிய சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டேன்னு சொல்லி போய் சொல்லி பாருங்களேன், மனைவிட்ட சொல்லி பாருங்களேன், என்ன செய்வாங்க, என்னென்ன நடந்துக்குருவாங்க, எப்படியெல்லாம் நம்மளை திட்டுவாங்க. அந்த மனைவி சொன்னது, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஏதாவது ஒரு வீட்டில் குடியிருந்துக்குருவோம், அந்த பெண்ணும் வக்ஃப் செய்வதனுடைய அந்த பாக்கியத்தை அறிந்திருந்தாங்க, சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு மறுமையில் இடம் கொடுப்பாங்க, வாங்க எங்கேயாவது போய் வாடகைக்கு இருந்துக்குருவோம், ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துக்குருவோம், வாங்க. அந்த தோப்பை விட்டு அந்த மனைவியும் சந்தோஷமாக வெளியேறினார். அன்பானவர்கள், இதுதான் வக்ஃப் சொத். இது மாதிரி தான் நமக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, இஸ்லாத்தில் உள்ள தீனுடைய விஷயங்களுக்காக நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள், நிச்சயமாக தீன் உள்ளவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள் நமக்காக வக்ஃப் செய்த சொத்துக்கள் தான் இந்த இந்தியாவில் நிறைய இருக்கிறது. நிச்சயமாக அன்பான நீங்கள் எல்லாம் அறிந்த விஷயம், நமது அந்த சொத்துக்கள் என்ன ஆகியிருக்கிறது என்பதாக நான் தெளிவாக சொல்ல விரும்பவில்லை. அல்லாஹ் அந்த சொத்துக்களை பாதுகாப்பானாக,
அல்லாஹ் அந்த சொத்துக்களை வீண் போகாமல் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த சொத்துக்களில் எந்த விதமான சேதாரம் ஏற்படாமல் பாதுகாத்து அருள் புரிவானாக. யாரெல்லாம் அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக, நேர்வழியை காட்டுவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு பாசத்தையும் பரிவையும் கொடுப்பானாக. திருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை தந்து முஸ்லிம்களுக்கு அரணாக, இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக ஒரு பாதுகாக்கும் ஒரு நபராக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்கள் நிறைய இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக ஒரு மனிதன், ஒரு நாட்டில் குடியிருக்கக்கூடிய மனிதன் 3 விஷயங்கள்ல அந்த நாட்டில் பாதுகாப்பு பெற வேண்டும். ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோமா, அந்த நாட்டு குடிமகன் அது யாராக இருந்தாலும் சரி, சாதி மதம் பார்க்கக்கூடாது. இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த மதத்தை சார்ந்தவன் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நாட்டில் 3 விஷயத்துக்கு பாதுகாப்பு பெற்றுவிட்டால் அந்த நாடு தான் வல்லரசு, அந்த நாடு தான் மிகப்பெரிய ஒரு முன்னேறிய நாடு. நிச்சயமாக அந்த 3 விஷயம் என்னென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தமுஹு வ மாலுஹு வ அருளுஹு 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு நாட்டில் பாதுகாப்பு கிடைத்து விட்டால், பாதுகாப்பு கிடைக்கும்படியான ஆட்சி நடந்தால் கண்டிப்பாக அது நல்லாட்சி, அது இறைவனுடைய திருப்தியை பெற்ற ஆட்சி, அது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற ஆட்சி. அல்லாஹ் மேலும் மேலும் என்ன செய்வான், மிகப்பெரிய பாக்கியங்களை தந்தருள்வான். அந்த நாடு செழிப்பாக வளரும். என்ன அந்த 3? கண்டிப்பாக 1, அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவது நமக்கு நிச்சயம் இல்லை. எத்தனையோ மக்கள், இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, நிச்சயமாக எத்தனையோ அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத் நாள் அடையாளம் என்ன தெரியுமா, 2 பேர் கொலை செஞ்சிருவாங்க, ஒருத்தனை கொன்றுவாங்க. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கொலைகள் பெருகிவிடும். ஏன் கொண்டான் என்று கொன்றவனுக்கு தெரியாது, ஏன் கொல்லப்பட்டோம் என்று காரணம் கொல்லப்பட்டவனுக்கும் தெரியாது, கொல்லப்பட்டதற்கான காரணம் இவனுக்கும் தெரியாது. என்ன சொல்ல வர்ற காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன விஷயத்துக்காக சைக்கிளில் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டான், கொண்டுட்டான். நிச்சயமாக ஒரு கார்ல ஸ்பீடா போய் கிராஸ் பண்ணி போயிட்டான், முந்தி போயிட்டான், அதுக்காக கொலை. இப்படி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கொலைகள் பெருகிவிடும். அன்பானவர்களே, நிச்சயமாக உயிர்களுக்கு எந்த நாட்டில் கேரண்டி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. கண்டிப்பாக உயிர்கள் பாதுகாக்கப்படலையோ, வெளியில போவது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பற்ற தன்மை நாம் உணர்கிறோமோ, கண்டிப்பாக அந்த நாடு அல்லது அந்த மனிதன் வாழக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய இடம் என்பதை நாம் அறிகிறோம். எனவே நிச்சயமாக ஒரு நாட்டில் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த மனிதன் 3 விஷயத்துக்கு பாதுகாப்பு பெற வேண்டும். 1, தன்னுடைய உயிர். 2வதாக தன்னுடைய பொருளாதாரம், தனக்கு சொந்தமான பொருளாதாரம் அல்லது பொது பொருளாதாரம், இவனுடைய சமூகத்துக்கு வேண்டிய பொருளாதாரம். மாலுஹு, இவனுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை 2ஆக பிரிப்பாங்க. மாலுல் ஹாஸ், குறிப்பிட்ட தனிநபருடைய சொத்து. இன்னொன்று பிரிப்பாங்க மாலுல் ஆம், பொது சொத்து, அவன் வசிக்கக்கூடிய சமூகத்தினுடைய சொத்து. இப்படி பொது சொத்தாக இருந்தாலும் சரி, தனிநபருடைய சொத்தாக இருந்தாலும் சரி, பொது சொத்துக்கும் தனிநபருடைய சொத்துக்கும் பாதுகாப்பு. நிச்சயமாக என் நாட்டில் ஒரு மனிதன் உணர்கிறானோ, என் சொத்து பாதுகாக்கப்படுகிறது, என் சொத்துக்கு எந்த அபாயமும் இல்லை, என் சொத்து பறிக்கப்படவில்லை, என் சொத்து பாதுகாக்கப்படுகிறது என்று என் நாட்டில் ஒரு தனி மனிதன் உணர்கிறானோ, அந்த நாடு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நாடு, இறைவனின் உதவியை பெற்ற நாடு. அல்லாஹ் அப்படிப்பட்ட நாடாக நமது தாய் நாட்டை, இந்திய திருநாட்டை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்கள், 3வது சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன் மரியாதைக்குரிய பாதுகாப்பை உணர வேண்டும். நான் என் மூலமாக என் சொந்தமோ அல்லது என் ஊர் மக்களோ, என் தெரு மக்களோ, என்னுடைய அரசு, என் தெருவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களோ என் மரியாதைக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்க மாட்டாங்க. என் மரியாதை பாதுகாக்கப்படுகிறது. வெளியில போயிட்டு வந்தால் இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர், கிடையாது. எந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த ஊர்ல, எந்த நாட்டில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய மரியாதைக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதாக உணர்கிறானோ, நிச்சயமாக அந்த நாடு வல்லரசு, அந்த நாடு நிச்சயமாக முன்னேறிய நாடு, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சி என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். எனவே அல்லாஹ் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், முஸ்லிம் மக்களுக்கும் மட்டுமல்ல, நிச்சயமாக மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன், இந்த பொது சொத்து இருக்கிறது, இது பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஃபமன்
அஹதஹு பிஹக்கிஹி, யார் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரோ அவர் அதன் மூலமாக வரக்கூடிய நிச்சயமாக விளைச்சலை, அதன் மூலமாக வரக்கூடிய வளர்ச்சியை அவர்கள் பார்ப்பார்கள். யார் அந்த பொது சொத்தினுடைய அதாவது பொது சொத்தை பாதுகாப்பதில் ஈடுபடவில்லையோ, பொது சொத்தை வீணடிப்பதற்கு காரணமாக இருப்பாங்களோ, பொது சொத்தை அபகரிக்க வேண்டும், அது வீணாக வேண்டும், உரியவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதாக நினைத்து அதை அபகரிப்பார்களோ, நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லா யகுலு வலா யஷ்பஹு, அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான், அபகரித்துக் கொண்டே இருப்பான், அவன் மனசு திருப்தியாக இருக்க, மன நிம்மதி அல்லாஹ் போக்கிடுவான் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. எனவே அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் நிச்சயமாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் சரி, உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்றெல்லாம் பாகுபாடு இல்லாமல், சாதி பாகுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், கண்டிப்பாக அதே மாதிரி பொருளாதார பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் இந்த மூணையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த நல்ல தருணத்தில் நாம் அறிந்து உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் நாட்டை பாதுகாப்பாயாக, எங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எங்கள் நாட்டு மக்களுக்கும், எங்கள் நாட்டு மக்கள் வசிக்கக்கூடிய இந்த ஊரில், இந்த நாட்டில் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுக்கும் அல்லாஹ் நீயே அவர்களுடைய உயிரை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய மரியாதையை நீயே பாதுகாத்து அருள் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம துஆக்களை ஒப்புக்கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக என நான் நினைவுபடுத்தியவனாக. வக்ஃப் சொத்தினுடைய விழிப்புணர்வு இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் வேண்டும் என்பதை நான் நல்ல தருணத்தில் நாம் அறிந்து கொண்டு, பொது சொத்துக்களுடைய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து பொது சொத்து வீணடிக்கப்படாமல் பாதுகாத்து நாம் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் நாம் நினைவுபடுத்தி, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் என்ன செய்தான்னு சொன்னால், மேலும் மேலும் அவருடைய பணம் கூடிக்கொண்டே இருந்தது. அதிகமான செல்வம், அந்த ஊரில் வச்சு நிறைய செல்வம் அவருக்கு இருந்தது. அப்போ அவர் அந்த பணக்காரர் போய், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே உள்ள ஆலிம்கிட்ட போய் கேட்டார், ஹஜரத்துகிட்ட போய் கேட்டார், ஹஜரத்துங்க நானும் சொத்து அதிகமாகிக்கிட்டே போகுது, எந்த வழியிலும் குறையிற மாதிரி தெரியல, குறையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். யாராவது கேட்போமா, குறையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு போய் கேட்குறேன். இப்போ ஹஜரத்து சொன்னாங்கன்னா, நேர பள்ளிவாசலுக்கு போங்க, உங்கள் ஊர் பள்ளிவாசலுக்கு போங்க, பள்ளிவாசலில் உள்ள விளக்கமாத்து குச்சியை பிடுங்கிட்டு வந்து பணம் வச்சிருக்கிற கல்லாப்பட்டியில் போடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. விளக்கமாத்து குச்சி பொது சொத்து, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பொது சொத்து. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய விளக்கமாத்து குச்சியை கொண்டு போய் கல்லாக்குள்ளே போட்டார். கடகடகடன் மருத்துவ செலவு, அந்த செலவு, இந்த செலவு, நிறைய பிரச்சனை. சில மாதங்கள் கழித்து ஓடி வருகிறார், குச்சியை தூக்கிட்டு ஓடி வருகிறார். ஹஜரத்துங்க வேண்டாம் வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க. அப்போ தான் ஹஜரத்து சொன்னாங்க, நிச்சயமாக பொது சொத்தை அனுபவிக்கக்கூடியவங்க, பொது சொத்திலிருந்து ஒரு விளக்கமாத்து குச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலும் கூட நம்ம வீட்டில் உள்ள பரக்கத்து போய்விடுகிறது, நம்ம வீட்டில் உள்ள பரக்கத்து போய்விடுகிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், என்னைக்கு பொது சொத்தில் ஒரு மனிதன் கை வைக்குகிறானோ, பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவன் நாசமாக தயாராகிவிட்டான், அவன் அழிய தயாராகிவிட்டான், அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தயாராகிவிட்டான். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைப்பாங்க அந்த பொது சொத்துக்கு, என்னன்னு சொன்னா மாலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சொத்து என்பதாக பேர் வச்சாங்க. மாலுல்லா, ஏன் பொருள் ஏன் கண் முன்னாடி இன்னொருத்த வந்து எடுத்தா எனக்கு கோபம் வருமா வராதா? என் பாக்கெட்டில் ஒருத்த வந்து என்ன செய்யறான், என்னோட பொருளை எடுக்கிறான், நம்ம கோபப்படுவோமா கோபப்பட மாட்டோமா? கண்டிப்பா நமக்கே கோபம் வருகிறது அல்லவா? இதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்துல எவன் கை வைக்கிறானோ, அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய நபராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், பொது சொத்தில் பொதுவான பொதுமக்களுடைய உடைமைகளில் எவன் கை வைக்க ஆரம்பிச்சுட்டானோ அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவன் தயாராகிட்டான். அல்லாஹ் அவனுடைய எல்லா விதமான விட்டு வைக்கிறான். பாலஸ்தீன் எத்தனை பொதுமக்கள் சொத்துக்கள் அங்கே நாசமாக்கப்படுகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனாலும் நாம நினைக்கிறோம் அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி. வமல்லாஹு பிகாஃபிலின், அல்லாஹ் பொடுபோக்கானவன் அல்ல, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், திடீரென பிடிப்பான் அல்லாஹ். அந்த பிடி இருக்குது கண்டிப்பா கடுமையானது. வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அநியாயம் செய்தவர்கள் நிம்மதியாக வாழவில்லை. ஃபிரௌன் நிம்மதியாக வாழ்ந்தானா? ஹாமான் நிம்மதியாக வாழ்ந்தானா? காரூன் நிம்மதியாக வாழ்ந்தானா? நமக்கு வரலாறு சொல்கிறது, யாரெல்லாம் பொதுமக்களுடைய சொத்தை ஆசைப்பட்டு கை வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போனதாகத்தான் சரித்திரம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானதாகத்தான் சரித்திரம். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கோபங்கள் நம் நாட்டில் வசிக்கக்கூடிய யார் மேலே வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். எல்லோருக்கும், அவர்களும் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தில் நசீப் இருந்தால் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், இல்லையானால் அவன் என்ன முடிவோ அவன் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருமே. அல்லாஹ் எங்களுடைய நாட்டினுடைய ஒவ்வொரு சொத்தும், ஒவ்வொரு தனிநபருடைய சொத்தும், ஒவ்வொரு பொது சொத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் ரப்பே என்று துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ்.